வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் ஒன் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல நம்ம ரெட்மில ரொம்ப பாப்புலரா இருக்கிற ரெட்மி நோட் சீரிஸ்ல 14 வந்து லான்ச் ஆயிருக்குங்க. 14ல பாத்தீங்கன்னா ரெட்மி நோட் 14 ப்ரோ, ரெட்மி நோட் 14 ப்ரோ பிளஸ், அது இல்லாம ரெட்மி நோட் 14 அப்படின்னு சொல்லிட்டு மூணு அமேசிங்கான மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மாடல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ள போலாம் வாங்க. மக்களே, இன்னைக்கு நம்ம 14 சீரிஸ்ல எந்த மாடல் பார்க்க போறோம்னா ரெட்மி நோட் 14 ப்ரோ தான் பார்க்க போறோம். இந்த 14 சீரிஸ்ல வந்து ஒரு மிட் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மாடல் தான் இந்த 14 ப்ரோ. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 14 இருக்கும், இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 14 ப்ரோ பிளஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜா எல்லா பர்ஃபார்மன்ஸுமே பண்ணக்கூடிய ஒரு போனா பாக்குறீங்க, பிரைஸ் வைஸும் வந்து கொஞ்சம் கம்மியா பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த போன் வந்து ரொம்ப ரொம்ப சரியான ஒரு போனா இருக்கும். ஏன்னா ப்ரோ பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30,000 பட்ஜெட்ல போயிடும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 24,000 பட்ஜெட்ல வந்துடும். ஒரு 6,000 டிஃபரன்ஸ் இருக்கு. அது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்மளால 30,000 பட்ஜெட் வரைக்கும் போக முடியாது, பட் ஒரு 25 குள்ளனா ஓகே அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த மாடல் வந்து கரெக்டா இருக்கும். இந்த போனை இப்போ அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே வாஸ், நம்ம கிட்ட வந்து MI Note 14 Pro இருக்கு. பாக்ஸ் வந்து அழகா ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க. 14 சீரிஸ்ல வர எல்லாத்துக்குமே வந்து பாக்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு வந்து 14 Pro இல்லைனா Pro Plus இல்லைனா வெறும் 14 அப்படின்னு இருக்கும். பாக்ஸோட ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14 Pro அப்படிங்கிறனால உங்களுக்கு MediaTek Dimensity 7300 ப்ராசஸர் வருது. லெட்ஸ் அன்பாக்ஸ் MI Note 14 Pro. பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டோம். ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி கேஸ் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்டரி கேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டார்க் கிரே காம்ப்ளிமெண்டரி கேஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் வச்சிருவோம். ஃபோன் இருக்கு, இதையும் சைடில் வச்சிருவோம். அது இல்லாமல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க அண்ட் டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பொறுத்த வரைக்கும் 45 வாட்ஸ் சார்ஜருங்க. ப்ரோ பிளஸ்ல மட்டும் தான் 90 வாட்ஸ், ப்ரோலையும் 14லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 45 வாட்ஸ் தான். டிசைன் பை ஷாமி, அழகாக கொடுத்துருக்காங்க. டேட்டா கேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு USB, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா C டைப். ஃபோன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோ பிளஸ்க்கும் இதுக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது. கேமராஸ் வந்து 3 லென்ஸ் தான் இருக்கு, பட் ஒரு 4 லென்ஸ் இருக்கிற மாதிரி ஃபிளாஷையும் ஒரு லென்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிந்தட்டிக் லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நல்லா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பேட்டர்ன்ஸோட இருக்கு. ஷைன் ஃபினிஷ் கிடையாது. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லுக் அண்ட் ஃபீல் கொடுத்துருக்காங்க ப்ரோக்கு. அண்ட் நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து இன்ஃப்ராரெட் கொடுத்துருக்காங்க, செகண்டரி ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன்றுமே இல்லை. பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் சாக்கெட், ஸ்பீக்கர்ஸ் அண்ட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம சிம் ட்ரே எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் 1 சிம் 2 ரெண்டுமே போடலாம். மெமரி கார்டு நீங்கள் போட முடியாது. இப்போ வந்து நம்ம ரெட்மி நோட் 14 ப்ரோவை சுவிட்ச் ஆன் பண்ணலாம். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம். டிஸ்பிளே வந்து உங்களுக்கு அல்வா மாதிரி இருக்குங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDR10+ வந்து சப்போர்ட் பண்ணும். சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச். எந்த விதமான சேஞ்சுமே கிடையாதுங்க. 14, 14 Pro, 14+. டிஸ்பிளேயோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கூட ஒரே டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, எந்த விதமான சேஞ்சுமே கிடையாது. ப்ரொடெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Corning Gorilla Glass Victus 2 கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குங்க. அண்ட் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 7300 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. மெமரி அண்ட் ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 128 GB மெமரியில் ஸ்டார்ட் ஆகுது. 512 GB மெமரி வரைக்கும் உங்களுக்கு வந்து வேரியன்ட்ஸ் இருக்கு. ரேம் பார்த்தீங்கன்னா 8 GB அண்ட் 12 GB ரேம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் இருக்கு. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல் அண்ட் 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த 50 மெகா பிக்சல் வந்து PDAF OIS லென்ஸுங்க, வந்து குவாலிட்டியாகவே இருக்கும். அண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பேக் கேமரால 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 1080p வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். 30 frames per second அண்ட் 60 frames per secondம் நீங்கள் வந்து ஷூட் பண்ண முடியும். இப்போ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்துடலாம். ஆண்ட்ராய்டு லேட்டஸ்ட் 14 தான் கொடுத்துருக்காங்க. ரெட்மி 14 ப்ரோ மட்டும் இல்லை, ரெட்மி 14 சீரிஸ் எல்லாத்துலேயுமே ஆண்ட்ராய்டு 14 தான் இருக்கு. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் டைட்டன் பிளாக், ஃபேண்டம் பர்பிள், ஸ்பெக்டர் ப்ளூ, ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் பர்பிள் அப்படிங்கிற ஒரு கலர் தான். அண்ட் இதோடைய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர் த டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 14, 14 Pro, 14 Pro Plus மூணுலேயுமே வந்து அண்டர் த டிஸ்பிளே தான். அப்போவே நீங்கள் வந்து இந்த பவர் பட்டன்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஸ்லிம்மாக கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஈஸியாக நோட்டீஸ் பண்ணிடலாம். அண்ட் ஓவரால் ஒரு ஃபோனாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் வருது. அதே நேரத்தில் ஸ்பெக் வைஸும் பார்த்தீங்கன்னா தரமான ஸ்பெக் கொடுத்துருக்காங்க. 14 Pro மிட் செக்மெண்ட்டில் நல்ல ஃபோனை எதிர்பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
ஓகே மக்களே, Redmi Note 14 Pro உடைய அன்பாக்சிங் பார்த்துட்டோம். இதோடைய ஓவரால் பாட்டம் லைன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து Pro Plus-ஐயும் இதையும் தான் நம்ம கம்பேர் பண்ணணும். ஏன்னா அதுல வந்து டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டா நீங்க வந்து Pro Plus வாங்குறதா இல்ல Pro வாங்குறதா அப்படிங்கறத வந்து ஈஸியா செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரோக்கும் Pro Plus அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான டிஃபரன்சஸ் தாங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராசஸர். இதுல பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 7300 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா Snapdragon 7S Gen 3 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. பட் இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் கேமரா இருக்கீங்க, நீங்க வந்து நிறைய ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, பெரிய பெரிய வீடியோ ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா MediaTek Dimensity வந்து யூஸ் பண்றவங்க எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸரா தான் இருக்கு. அதனால அது பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. நெக்ஸ்ட் ஏதோ ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமரா பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் 50 மெகாபிக்சல் 8 மெகாபிக்சல் வருது. இதுல பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பெக்ல என்ன கேமராஸ் வருதுன்னு நம்மளே பார்த்தோம். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் நீங்க வீடியோஸ் நிறைய எடுப்பீங்க, அவுட்டோர்லாம் உங்களுக்கு வந்து வேற லென்சஸ் யூஸ் பண்ணி நிறைய எடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து Pro Plus தேவைப்படும். மற்றபடி அடுத்த டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டரி பொறுத்த வரைக்கும் இது வந்து 5500 mAh வருது. உங்களுக்கு வந்து Pro Plus பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6200 mAh வரும். கொஞ்சம் வந்து கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். சார்ஜர் பாத்தீங்கன்னா 45 வாட்ஸ் கொடுத்திருக்காங்க. Pro Plusல பாத்தீங்கன்னா 90 வாட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓவரால் உங்களுக்கு வந்து ப்ரோவே வந்து சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு மாடல் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் உங்களுக்கு நீங்க கொடுக்குற காசுக்கு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 24,999 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கிங் மொபைல்ஸ்ல இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லயுமே Redmi Note 14 Pro உடைய அனைத்து வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்க எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கிங் பண்ணி உங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸ் உடன் கொண்டாடுங்கள்.